மனதில் இருக்கும் பல வலிகளுக்கு அர்த்தம் இருக்காது. காரணம் தெரியாமல் பல வலிகளை வெளியே சொல்ல முடிவதில்லை. வலிக்கு காரணம் தெரிந்தும் அதன் தீர்வை ஏற்க மனமும் இல்லை. அன்பு ஒன்றுதான் மருந்து, அன்பு ஒன்றுதான் வலி. மருந்தும் நீயே, வலியும் நீயே. பிரிவால் வலி என்றால் இணைந்தால் மட்டும் மருந்தாகிவிடுமா என்ன? அன்புக்கு அழிக்கும் குணமும் உண்டு, வாழ வைக்கும் குணமும் உண்டு. அதை கொடுப்பவர் பெறுபவர் மனம் பொறுத்தே அமையும். ஆக மனம் ஒரு கண்ணாடி. அன்பால் பல பிம்பங்களை காணலாம். அதுவே சென்றுவிட்டால் அதே பிம்பங்கள் உடைந்து தூள் தூளாக செல்வதை காணலாம். கடவுள் வகுத்த இலக்கணம்தான் மனம். இரத்தமும் சதையும் கொண்ட இதயம் இம்மனம் ஒன்று இல்லை என்றால் சீராக இயங்குமோ என்னவோ. அலைப்பாயும் மனதிற்கு வலி மட்டும் என்றுமே பரிசாகுமா என்ன? இப்படித்தாங்க நம்ம மனசில் இருக்கிற வலி என்னன்னு கூட தெரியாமல் பல பேர் அதோட வலியை மட்டுமே அனுபவிச்சிட்ருக்காங்க. சில பேருக்கு அந்த வலியை எப்படி போக்கிக்கணும்னு தெரியும், ஆனால் சுகமான வலின்னு அனுபவிப்பாங்க. சில பேர் அந்த வலியை தாங்கிக்க முடியாமல் தன்னைத்தானே அழிச்சிக்கவும் செய்வாங்க. அதனால தாங்க கடவுள் கொடுத்த இலக்கணம் மனசுன்னு சொன்னேன். இந்த இதயம்னு ஒன்று இருக்குது. அது சொல்லப்போனால் அதுக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். உடம்புல இருக்கிற ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி அந்த இதயம் தன்னோட துடிப்பை பெருசும் சின்னதுமா மாற்றி நம்மளை நல்லா வாழ வைக்குது. ஆனால் இந்த மனசு அது எங்கே இருக்கு? இதயத்துக்குள்ளையா? தெரியலல்ல. அந்த மனசு இருக்கிற வரைக்கும் கவலைகள் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். அதான் இதயத்துக்கு வலது இடதுன்னு ரெண்டு பக்கம் இருக்கு. அதே தான் மனசு. மனசுங்கிறது கண்ணாடி தானே. ஈஸியாக ஒருத்தரால் நிறைய பிம்பங்களை அழகாக காட்டவும் முடியும், அதே நேரத்தில் அதை ரொம்ப ஈஸியாக உடச்சி போடவும் முடியும்ல. உண்மைதானே?